السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: أشد البلاء الأنبياء صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நமக்கெல்லாம் நேரான வழியை சொல்லித் தந்த எம்பெருமான் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆலிம்கள், உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக என்று துஆ செய்து, இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. நாம் இப்போது ஓதப்பட்ட சுபஹான மௌலிதினுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா தேவைகளையும், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தேவையை இன்னொருத்தர் அறிய முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த மஜ்லிஸுடைய ரஹ்மத் பரக்கத்தை கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில், இந்த அளவுக்கு சொன்னா தன்னிறைவான வாழ்க்கையை எல்லாம் வல்ல இறைவன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவல் மாதத்தினுடைய பிறை 5வது நாள், அன்னலார் போதித்த நற்பண்புகள் என்கின்ற ஒரு தலைப்புல ஒரு சில விஷயங்களை நாம் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் உண்டு. எழுத்தாற்றலால், பேச்சாற்றலால், கவிதைகளால் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் கூட எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போல் ஒரு தலைவர் இல்லை என்பதுதான் நாம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதாரத்துல, அறிவியல் ரீதியாக, பதவி ரீதியாக உலகத்துல எவ்வளவு செல்வாக்கு உடைய தலைவர்கள் இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிறார், உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத ஒரு நபி, பொருளாதாரம் இல்லாத ஒரு நபி. ஆனால் எவ்வளவு படிப்புள்ள, அறிவு உள்ள எத்தனை தலைவர்கள் வந்தாலும் உலகத்துல கியாமத் நாள் வரை எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் உண்டான ஒரு தலைவரை இதுவரை பார்த்ததில்லை, இனிமேல் கியாமத் நாள் வரை பார்க்க போவதும் கிடையாது. மைக்கேல் ஹார்ட் 100 தலைவர்களை பொறுக்கி யாரு சிறந்த தலைவர் அப்படின்னு தி 100 அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதினார். தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். அதுல முதல் இடம் பிடித்த எத்தனையோ தலைவர்கள், 100 தலைவர்கள்ல முதல் இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கு எதை சொன்னார்களோ அதை மக்கள் கடைபிடித்தார்கள்.
நபிகள் நாயகம் அவர்கள் எதை மக்களுக்கு சொன்னார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். இல்லாத ஒரு விஷயத்தை, நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல நாம ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த குணம் இருக்கணும். உதாரணமா ஒருத்தரை வீட்டுல மனைவியிட்ட அல்லது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட யார்கிட்டயாவது 5 நேரம் தொழுகணும், ஒழுக்கமா இருக்கணும், தொழுகையுடைய விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த தொழுகை அந்த ஒழுக்கம் முதல்ல நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம 5 நேரம் தொழுகாம தொழுகையினுடைய நேரங்களை தவற விட்டு ஒரு பொழுதுபோக்குத்தனமாக இருக்கும் போது நாம போய் பிள்ளைகள்கிட்ட ஒழுங்கா தொழுகணும் அப்படின்னு அது சொல்றது முட்டாள்தனம். ஏன்னா நம்மள்ட்ட முதல்ல அந்த விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசுல தான் அல்லாஹ் நபி பட்டத்தை அல்லாஹ் தருகிறார். நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே அல்லது ஒரு 25 வயசுல ஒரு 20 வயசுல அல்லது ஒரு 30 வயசுல நபி பட்டத்தை கொடுத்திருக்கலாம். 40 வயது வரை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நபியாக எந்த பிரச்சாரமும் செய்யல. 40 வயதுக்கு பின்னால் மக்காவில 13 ஆண்டுகள், பெருசா சொல்ற அளவு இல்ல, அடுத்தது மதீனாவில 10 ஆண்டுகள். அப்ப 40 வயசுல ஒரு நபி பட்டம், இவர்தான் நபி. நம்ம படிக்கிறோம் அவ்வளவு நபி ஆகிரும் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அடிப்படையில உலகத்துல முதல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான். அப்போ முதல் நபி இவர்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் 40 வயசுலயே அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்கணும். இவர்தான் நபின்னு 10 வயசுலயே கொடுத்திருக்கலாமே. ஏன்னா தன்னை பக்குவப்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு நபியாக இந்த அகிலங்கள் உலகத்தையே தன் கையுக்குள்ள, உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவர், ஒரு தலைவர் அப்படின்னா தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்பதாக கிதாபில் எழுதுறாங்க. நாம ஒரு 10 வயதுல ஒரு 4-5 புத்தகங்களை படிச்சுட்டு அல்லது ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் பக்குவம் ஆயிட்டேன் அப்படின்னா அது பக்குவப்படுத்த முடியாது. நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு நம்மளை போட்டு ரொம்ப வருத்தி எடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுல பக்குவம் ஆனதற்கு பின்புதான் தன்னுடைய பிரச்சாரங்களை எல்லாம் தொடங்கினார்கள். அதுக்கு பின்னாடி தான் என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை சொன்னார்கள். அதில் முதலாவது நபிகள் நாயகம் சொல்லி தந்த போதனைகள்ல ஒண்ணு, சோதனை வரக்கூடிய நேரத்துல சபர், பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்பட்டது நபிமார்கள். அஷத்துல் பலாயி அம்பியா. நாம நினைக்கிறோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஏதாவது ஒரு சிரமங்கள் வந்துட்டா, ஏதாவது நமக்குன்னு ஒரு சோதனை வந்துட்டா, என்ன அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கிறான், என்ன அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான், வியாபாரத்துல சொல்ற அளவுக்கு இல்ல, குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, மனம் ரீதியான பிரச்சனை, மன உளைச்சல், இப்படி நிறைய சோதனைகள். ஆனால் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் உண்மையாவே அது சோதனையே கிடையாது. நபிமார்களுடைய சோதனைகளை எல்லாம் நாம தாங்கினா ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. அவ்வளவு சோதனைகளை தாங்கினார்கள். நாம நினைக்கிறோம் நமக்கு ஒரு சோதனை வருது, கஷ்டம் வருதுன்னா நாம நிறைய பாவம் பண்றோம், நிறைய தவறு செய்யறோம். நாம செய்யக்கூடிய பாவத்தினால்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்று இருந்தாலும் கூட நாம செஞ்ச பாவம் தான் அடிப்படை காரணம் என்று முடிவெடுக்க முடியாது. காரணம் அல்லாஹ் நல்லவர்களையும் சோதிக்கிறான், கெட்டவர்களையும் சோதிக்கிறான். 5 நேரம் தொழக்கூடிய ஒரு இபாதத்துள்ள ஒரு மனிதர், அவருக்கு பாவம்னா ஒரு கட்டத்துல பாவம் செஞ்சிருக்கலாம்,
ஆனால் மனம் திருந்தி முழுமையாக அல்லாஹோடு இணக்கமான ஒரு நல்லடியாருக்கு அல்லாஹ் பயங்கரமாக சோதனைகளை தருகிறார். தொழுகைனா என்ன, பள்ளினா என்ன, மஸ்ஜித்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு மனிதனையும் அல்லாஹ் சோதிக்கிறார். அப்ப நம்ம இங்க என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் சில நபர்களுக்கு கொடுத்து சோதிப்பான், சில நபர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சோதிப்பான். எனவே நபி ஸல்லல்லாஹு நம்ம செஞ்ச பாவம் தான் சோதனைக்கான காரணம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்த ஒரு உணவை சாப்பிட்டார்கள். பயங்கரமான வலி, பயங்கரமான தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத வேதனை. அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறானே, அப்ப நபிகள் நாயகம் என்ன பாவம் செய்தார்களா? எனவே நமக்கு ஏதாவது ஒரு வலி, ஏதாவது ஒரு வேதனை, தாங்க முடியாத கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னா, அந்த நேரங்கள்ல நாம அல்லாஹ்வை போட்டு, என்ன அல்லாஹ் நான் ஒழுங்கா தானே தொழுகிறேன், அல்லாஹ் இப்படியெல்லாம் செய்யறானே அப்படியெல்லாம் செய்யறானே போட்டு நாம போட்டு புலம்புறதை விட, அந்த சோதனையான நேரங்கள்ல நாம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். அன்ன ரஜுலன் قال يا رسول الله, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்புக, நான் உங்களை பிரியப்படுகிறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் உடனே சரி அப்படின்னு சொல்லல, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. 3 தடவை சொன்னார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், ஏன்னா இந்த உலகத்துல நேரான எப்படியெல்லாம் ஒழுக்கமா வாழணும் அப்படிங்கிற நடைமுறைகளை எல்லாம் சொல்லி தந்த உங்களை நான் நேசிக்கிறேன். அப்படின்னா இஸ்தஈது லில் ஃபக்ர், ஏழ்மைக்கு வறுமைக்கு தயாராகிக்கொள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மீண்டும் அடுத்தது சொன்னார், இன்னி உஹிப்புல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை பிரியப்படுகிறேன், நல்ல யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் மீண்டும் இதே 3 தடவை சொல்லிட்டு இஸ்தஈது லில் பலா, சோதனைக்கு தயாராகிக்கொள். அப்போ அல்லாஹ்வினுடைய நேசம், ரசூலுடைய நேசம், ரசூலை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னா வறுமையும் சோதனையும் வரும் அப்படின்னா, அப்பனா எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வேணாம், நான் அல்லாஹ்வை நேசிக்கல, ரசூலை நேசிக்கல அப்படின்னு விட்டுட்டு போறதா? எனவே அல்லாஹ்வை நேசிப்பதால், நபியை நேசிப்பதால் சோதனைகள் நமக்கு வரும் அப்படின்னா, அந்த சோதனைகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்துவதற்கான கருவிதான் நமக்கு வரக்கூடிய சோதனை என்பதை முதல்ல நாம விளங்கணும். ஏன்னா கஷ்டங்களை, சோதனைகளை தாங்காம நாம அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய அன்பை அடைய முடியாது. நாம சோதனைகளை தாங்கி அதுல பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக, எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல வருது, மன் உஸீபு பி முஸீபத்தின் பி மாலிஹி அவ் ஃபீ நஃப்ஸிஹி, பொருளாதாரத்துல நம்முடைய உடல் ரீதியாக அல்லாஹ் எத்தனை சோதனைகளை தந்தாலும் ஃபகதமஹா, அதை நீங்கள் மறைத்து வையுங்கள். நீங்க போய் வெளியில அல்லாஹ் என்னை இப்படி எல்லாம் சோதிக்கிறான், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள், என்னால தாங்க முடியல, எனக்கு அல்லாஹ் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறான், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான், ரொம்ப முடியல அப்படின்னு நிறைய நபர்கள்ட்ட போய் நம்ம சொல்றதை விட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம வலம் யஸ்குஹா இலன்னாஸ், மக்கள்கிட்ட நீங்க முறையிடாதீங்க. நீங்க அல்லாஹ்விடத்துல நமக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு நாம எப்போ அல்லாஹ்கிட்ட முறையிடுகிறோமோ அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். 4 கலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை கடந்து எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ சஹாபாக்கள்.
அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. கஷ்டங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டித்தான் அவர்கள் அல்லாஹ்வை அடைந்தார்கள், நபிகள் நாயகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்லயே கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னா, என்ன சொர்க்கத்துக்கு போலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி? வலம்மா யஹ்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான மக்களுக்கு எந்த மாதிரிலாம் சோதனை வந்துச்சோ அந்த மாதிரிலாம் சோதனை எங்களுக்கு வராது, நாங்க ஜாலியா ஈஸியா நாங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். சோதனைகள் எல்லா நபர்களுக்குமே வரும், எல்லாத்துக்குமே வரும். சோதனைகளை யார் பக்குவப்படுத்தி அந்த நேரங்கள்ல யார் பொறுமையாக இருக்குகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதரை அப்படியே பிடித்துக் கொள்கிறார். ஒரு தங்கம் சும்மா சாதாரணமா வராது. அந்த ஒரு தங்கம் ஜொலிக்கணும் அப்படின்னா அந்த தங்கம் தன்னை நெருப்புல போட்டு அந்த கஷ்டத்தை தாங்கணும். அந்த மாதிரி சோதனை என்கின்ற நெருப்புல நம்மை சோதனை என்கின்ற அந்த நெருப்புல நாம சிக்கி அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கியதற்கு பின்புதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே சோதனை, அதாவது சோதனையால் கெட்டு போனவர்களை விட சோதனை வரக்கூடிய நேரத்துல, சோதனை வந்ததற்கு பின்னால் அந்த சோதனையான கஷ்டமான நேரத்துல யார் பொறுமையை கடைபிடித்தார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல சாதித்தார்கள் என்பதை நமக்கு நிறைய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பாவம், நாம நிறைய பாவம் செய்யறோம், ஆனா அதுல ஒரு பாவத்தினால் துன்யாவில் சோதிக்கப்பட்டு நாம பொறுமையாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வலி, ரொம்ப வலி தாங்க முடியலையா, தலைவலியா, காலில் முள்ளு குத்திருச்சா, இந்த மாதிரி வலியுடைய சோதனை கஷ்டமான நேரத்துல நாம எந்த அளவை நாம பொறுமையை கடைபிடிக்கிறோமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடந்த காலத்தினுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருகிறான். எனவே நபிகள் நாயகம் கற்றுத்தந்த முக்கியமான, ஏன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட எல்லா மக்கள்கிட்டையுமே இன்னைக்கு கஷ்டங்கள் இருக்கு, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை, பொறுமை அப்படிங்கிறது இல்லை. எனவே அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சோதனை வரக்கூடிய நேரத்துல முதல்ல பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது போதனை, நபிகள் நாயகம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்த போதனைகள்ல முக்கியமா இரண்டாவது, சந்தோஷமான நேரத்துல எப்படி, சோதனை கஷ்டமான நேரத்துல எப்படி நம்ம பொறுமையா இருக்கணுமோ அதே மாதிரி இரண்டாவது சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறார், நிறைய அருட்கொடைகளை. நாம எப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம நன்றி செலுத்துறோமோ அப்போ அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருகிறான். லைன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிறைய நிஅமத்துகள், நிறைய அருட்கொடைகளை எல்லாம் நாம எண்ண முற்பட்டால் நிச்சயமாக எண்ணி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா நம்மளோட இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் யாராவது நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு ஒரு வாட்ச் வாங்கி தர்றாங்க, அவர்களுக்கு நம்ம எந்த அளவு நன்றியை வெளிப்படுத்துறோமோ அந்த அளவு நம்ம நன்றியை வெளிப்படுத்துவோம் இல்லையா? பார்க்கும்போதெல்லாம் அந்த வாட்ச் அவரை பேச வைக்குது. நாம கையில 10 விரல்ல, கையில இருக்கக்கூடிய 10 விரல்ல 10 மோதிரம், அல்லது இந்த கையில 2, இந்த கையில 2, 4 மோதிரம், யாராவது மோதிரம் வாங்கி தர்றாங்க, ரிங்கு மோதிரம் வாங்கி தர்றாங்க. அப்ப அவர்களை பார்க்கும் போது எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நன்றியை வெளிப்படுத்துவோம். ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்த
அந்த ஒரு ரிங் மோதிரம் வாங்கி கொடுத்த நபர்களுக்கு நம்ம அவ்வளவு நன்றியை நம்ம வெளிப்படுத்துறோம், விசுவாசத்தை காட்டுறோம் அப்படின்னா கையை விரல் இருந்தா தான் நம்ம அதை போடவே முடியும். எனவே அல்லாஹ் கையை கொடுத்த விரலை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நாம எப்படி எந்த அளவு நாம நன்றியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. அஸ்திவாரமே அடிப்படையே நாம ஒரு கையில வாட்ச் கட்டணும் அப்படின்னா கை வேணும், மோதிரம் போடணும் அப்படின்னா விரல் வேணும். இன்னைக்கு எத்தனை நபர்கள் கை இல்லாமல், எத்தனை நபர்கள் விரல் இல்லாமல் பார்க்கறோமா இல்லையா? ஒரு கை இல்லாதவர்கள், ரெண்டு கையும் இல்லாதவங்க, கை இருந்தும் விரல் இல்லாதவர்கள், இப்படி மடக்கண மாதிரி விரலே இல்லாதவர்கள் எத்தனை நபர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அழகான ஒரு உடலமைப்பை, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நடக்கக்கூடிய, எந்த வேலைகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு உடலமைப்புல அல்லாஹ் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அழகான ஒரு உடலை தந்திருக்கிறானே. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு நாம எவ்வளவு நன்றியை நம்ம வெளிப்படுத்தணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க சஹாபாக்களோட. அப்போ ரோட்ல ஒருத்தர் படுத்திருக்கிறார். காது கேட்காது, கண்ணு தெரியாது, பேசு வராது, கை இல்லை, ஒரே ஒரு கால், எந்திரிக்க முடியல, நடக்க முடியாது, எதுவுமே இல்லாத ஜடமான மையத்திற்கு இணையான ஒரு மனிதர், எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு மனிதர் ரோட்ல படுத்திருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் பார்த்துட்டு, என்ன அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிறைய இவ்வளவு குறைகளோடு அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அல்லாஹ்வினுடைய நிஅமத்து ஒண்ணு கூட இவர்கிட்ட இல்லையே அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த நிஅமத்தும் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன இப்படி சொல்றீங்க? அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அசுத்தங்களை எல்லாம் வெளியாக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம், போற தண்ணி எல்லாம் உள்ளேயே அடங்கி யூரின் போகவே இல்லை. நிறைய சாப்பிடுறோம், சாப்பாடு உள்ள போகுது, ஆனா அது கழிவாக வெளியே வரல. உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு ரொம்ப மோசமா போயிடும். ஆனால் கை இல்ல, கால் இல்ல, கண் இல்ல என்பது குறையல்ல. உடல்ல இருக்கக்கூடிய தேவைக்கு அளவு அந்த கழிவுகளை எல்லாம் வெளியாக்கி அல்லாஹ் நம்மை சுத்தமாக வைத்திருக்கிறானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிஅமத்தை இவர்கிட்ட பார்க்கிறேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்னடா வாழ்க்கை இது, எதுவுமே நம்மளால வாங்க முடியல, என்னவோ எவ்வளவோ நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா அமல்களையும் செய்கிறோம், ஆனால் என்னால எதுவுமே வாங்க முடியலையே, என்னால எதுவுமே என்கிட்ட இல்லையே அப்படின்னு போட்டு நாம எந்த அளவு புலம்பணுமோ அந்த அளவு நிறைய புலம்பல். நம்மளால வீடு வாங்க முடியல, நம்மளால கார் வாங்க முடியல, நம்மளால எதையுமே நம்மளால சாதிக்க முடியலையே. எத்தனையோ நபர்கள் ரோட்ல படுத்திருக்கிறாங்க வீடு இல்லாம, எத்தனையோ நபர்கள் நடந்து கால் இல்லாமல், நடப்பதற்கு கூட வழி இல்லாமல் வீல் சேரை வச்சு நடந்து போறாங்க. எப்பவுமே மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளை விட கீழ் உள்ளவர்களை பாருங்கள். யாராக இருந்தாலுமே நம்மளை விட கீழ் உள்ள ஒரு மனிதரை அல்லாஹ் வைத்திருப்பார். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கீழே ஒரு மனிதன் நிச்சயமாக கஷ்டத்துல இருப்பார். 1,00,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார்னா அவருக்கு கீழே கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் வைத்திருப்பார். வெறும் 5,000 தான் சம்பாதிக்கிறார், அவருக்கு கீழே அல்லாஹ் எந்த மனிதனை எடுத்தாலும் தனக்கு கீழ் உள்ளான, தனக்கு கீழ் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் வைத்திருப்பார். எனவே நீங்கள் மேல் உள்ளவர்களை பார்க்காதீங்க, தயவு செய்து உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை விட அல்லாஹ் நம்மை சிறந்த வாழ்க்கை சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வைதா மஸ்ஸல் இன்சானு துர், மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால், தஆனா லி ஜம்பிஹி, அவன் தன்னை அழைக்கிறான், அப்ப என்கிட்ட வர்றான்.
நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், நம்மளுடைய நிலைமை நாம எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே அவன் என்ன தேடி வந்துடுறான். அந்த கஷ்டம் அவனை விட்டு போயிருச்சு அப்படின்னா அவன் அந்த கஷ்டமான நேரத்தில் எப்படியெல்லாம் கேட்கிறான்னா, அவ் காயிதன் அவ் காயிமன் லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, படுத்த நிலையில, உட்கார்ந்த நிலையில, நின்ற நிலையில எப்படியாவது என் கஷ்டத்தை போக்கிரு, எப்படியாவது என் சிரமங்களை போக்கிரு அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்கிறான். ஃபலமா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அந்த தீங்கு அவனை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரி மஸ்ஸஹு, அந்த அப்படி ஒரு கஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி என்னை மறந்த நிலையில அவன் அப்படியே போயிடுறான். நமக்கு தேவைக்கு நாம அல்லாஹ்வை பயன்படுத்துறது, நம்மை படைத்த ரப்பை, இறைவனை, அல்லாஹ்வை தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ இல்லை. எப்பயுமே நாம அல்லாஹ்வை நினைக்கணும். இன்னும் சொல்ல போனால் கஷ்டமான சந்தோஷமான நேரத்துல நாம அல்லாஹ்வை நினைத்தால், கஷ்டமான நேரத்துல நாம அல்லாஹ்வை நினைக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்கா அவன் நமக்கு உதவி செய்வான். அதனாலதான் சந்தோஷமான நேரத்துல நீங்கள் எப்போதும் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றியை வெளிப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாவுல இருக்கிறாங்க, நீண்ட நேரம், ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு நாம சஜ்தாவுல விழுந்து துவா செய்யக்கூடிய பழக்கம்லாம் நம்மள்ட்ட இல்லை. தொழுகிறோம், 2 நிமிஷம் துவா கேட்கிறோம், எந்திரிச்சு போயிடுறோம். எனவே சஜ்தாவுல நம்மளுடைய நெற்றியை பூமியில வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நீங்கள் அழுது துவா செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம சஜ்தாவுல நீண்ட நேரம் அழுது கேட்கக்கூடிய அந்த பழக்கம் நம்மள்ட்ட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாவுல விழுந்தாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, எழவே இல்லை. என்னடா இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, ஒருவேளை மௌத்தாயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் சஜ்தாவில் இருந்தார்கள். நீண்ட நேரத்திற்கு பின்னால் இருந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இந்த அளவு, நீங்க இவ்வளவு நேரம் நீங்க சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விட்ட நீங்க துஆ செய்யணும், மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே? கஃபரல்லாஹு மா தகத்தர மின் தம்பிக வ மா தஅக்கர், முன்னால் பின்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களே, நீங்க ஏன் இந்த அளவு நீங்க போய் சுஜூதுல விழுகணும், இந்த அளவு ஏன் நீங்க துஆ செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார்கள், قال افلا اكون عبدا شكورا, நான் நன்றியுள்ள அடியானாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானாரே அல்லாஹ்கிட்ட இந்த அளவுக்கு துஆ செய்றாங்கன்னு சொன்னா, பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நாம அல்லாஹ்கிட்ட எந்த அளவுக்கு நாம துஆ செய்யணும். எனவே முதலாவது சோதனையுடைய நேரத்துல பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது சந்தோஷமான நேரத்துல நம்ம சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ்வினுடைய சிந்தனை நமக்கு என்ன, நாம சந்தோஷமா தாங்க இருக்கிறோம், நாம மகிழ்ச்சியா ஜாலியா, நமக்கு எல்லா தேவைகள், பொருளாதாரத்தினுடைய கஷ்டம் இல்லை, காசு பணம் அது வாட்டுக்கு வருது, போற இடத்துக்கு போறோம், எல்லா பக்கம் வர்றோம், நமக்கு என்ன எல்லாமே நமக்கு கிடைக்குதே. சந்தோஷமான நேரத்துல நாம நன்றியை செய்ய மாட்டோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சந்தோஷமான நேரத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்துங்க. கஷ்டமான நேரத்துல கூட சில நேரங்கள்ல அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறானே, கொஞ்சம் தானே அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான், பரவாயில்ல, அல்லாஹ் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம்னு யோசிப்போம். ஆனா சந்தோஷமான நேரத்துல உலகத்தினுடைய ஆசைகள் அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே ஒழிய அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணுங்கிற அந்த எண்ணம் வராது. அதனாலதான் சந்தோஷமான நேரத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்துங்கள் என்று இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக, எல்லா விஷயங்கள்லையுமே உலகத்துல நாம என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ எல்லா விஷயத்திலையுமே மூன்றாவது போதனையாக நீங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். தயவு செய்து எந்த விஷயத்திலேயுமே அவசரப்பட வேண்டாம். ஆனால் மனிதன் خلق الانسان من عجل,
மனிதன் அவசரக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அல் அனாது மினல்லாஹ், அல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வை சார்ந்தது. வல் அஜலது மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானை சார்ந்தது. நாம காரியங்கள்ல சீக்கிரம் அடுத்தடுத்து டக்குன்னு காரியங்கள்ல நாம அவசரப்பட்டோம் அப்படின்னா ஷைத்தானுடைய எண்ணங்கள், ஷைத்தானுடைய செயல்பாடுகள் நம்மள்கிட்ட வந்துடும். அல்லாஹ் நிறைய விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடித்தான் என்பதற்கு குர்ஆன்ல நிறைய ஆதாரங்கள் உண்டு. خلقallahu السماوات والارض في 6 அய்யாம். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைப்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாள். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாள். ஆனா அதே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார், இதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் ஒரு காரியத்தை படைக்கணும், அல்லாஹ் ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா குன் ஃபயகுன், ஆகுன்னா ஆயிரும். வானமே உண்டாயிரு அப்படின்னா உண்டாயிரும், பூமியே உண்டாயிருன்னா உண்டாயிரும். எவ்வளவு பெரிய காரியங்களை அல்லாஹ் படைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா குன் ஃபயகுன், ஆகு அப்படின்னு ஆயிரும். அப்படிப்பட்ட இறைவன் வானங்கள் பூமியை படைப்பதற்கு 6 நாட்கள் என்ன தேவை இருக்கு? ஏற்பாடு செஞ்சதே, படைச்சதே, உருவாயுதே அப்படின்னாலே உருவாயிரும். ஆனால் அப்படி இருந்தும் அல்லாஹ் 6 நாட்களை அல்லாஹ் படைத்த 6 நாட்களை எடுத்துக்கொண்டான் அப்படின்னா நீங்க நிதானத்தோட செயல்படணும், எதையுமே நிதானமாக செய்யணும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதற்காக, புரிய வைப்பதற்காக அல்லாஹ் நமக்கு நிதானத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். தீனுடைய விஷயத்துல, முக்கியமா தீனுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுல அவசரம் கூடாது. நிறைய நபர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில இங்க யாரும் அப்படி இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஊர்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொழுகையுடைய விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல அவசரம். எந்த அளவுக்கு அவசரம் அப்படின்னா தொழுகையில இமாம் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் இவர் கட்டி விடுவார். ஒரு மக்ரிப்ல இஷால சின்ன சூறாக்கள் நமக்கு மனப்பாடமா தெரியும். ஏன்னா இந்த சூறாவை முடிக்கக்கூடிய நேரத்துல இமாம் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் ருக்குவுக்கு போயிடுவார். ருக்குவுல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவார். சுஜூதுக்கு போறதுக்கு முன்னாடி தொழுகையில இமாம் போறதுக்கு முன்னாடி யார் அவர் செய்கிறாரோ, ஹதீஸ்ல வருது, இதா ரஃபஅ ரஸஹு கப்லல் இமாம். தொழுகையுடைய விஷயங்கள்ல அது ருக்குவோ சுஜூதோ எதாக இருக்கட்டும், தொழுகையுடைய நிலையில இமாம் செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்தால் ரஸஹு ரஸ ஹிமார், அவருடைய தலையை, அவருடைய முகத்தை அல்லாஹ் கழுதையின் முகமாக அல்லாஹ் மாற்றி விடுவார். எப்பவுமே நாம தொழுகையில இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு பின்னாடி தான் நாம ருக்குவுக்கு போகணும். ருக்குவுக்கு தான் நமக்கு போக தெரியுமே. மினல் ஜின்னதி வன்னாஸ் அப்படிங்கிற அந்த கடைசி ஆயத்தை ஓதி முடிக்க போறாரு. அந்த சூரா நமக்கு தெரியும். மினல் ஜின்னதி வன்னாஸ் அவர் முடிக்கக்கூடிய நேரத்திலே இவர் ருக்குவுக்கு போயிடுவார். அப்புறம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு இமாம் இவர் ருக்குவுக்கு போனதுக்கு பின்னாடி அப்புறம் இமாம் ருக்கு செய்வார். எனவே இமாம் செய்ததற்கு பின்புதான் தீனுடைய விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவிக்கு இடையில எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் எடுத்தோம் கவுத்தோம் எதையுமே செய்யக்கூடாது. கணவன் மனைவியுடைய பிரச்சனையா, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது சங்கடமா பிரச்சனையா, முதல்ல நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இல்லைன்னா லேசா கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இல்லைன்னா வலிக்காத மாதிரி முகத்தை தவிர முகத்தில் அடிக்காதீர்கள், லேசாக நீங்கள் அடியுங்கள். அதுக்கும் கட்டுப்படலையா, உங்களுடைய குடும்பத்துல யாரையாவது கூப்பிட்டு இருவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்படியே முடியலையா, எனவே ஒரே ஒரு தலாக் விட்டா அந்த
அந்த அதுக்குள்ள நமக்கு பரஸ்பரம் ஏற்படுத்தி கொண்டால் ரஜாயி என்கின்ற அடிப்படையில் நம்ம மீட்டிக்கலாம். ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஒவ்வொன்றாக பிடிக்கலையா? கழட்டி விட்டு, காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலையா முத்தலாக்கு சொல்லிடு. அல்லாஹ் மொத்தமாக அல்லாஹ் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே அல்லாஹ் சொல்லல. நிதானமாக பொறுமையாக நீங்கள் எதையுமே நீங்கள் நிதானமாக செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுகிறேன், தொழுகும் போது என்னால ஓர்மையா என்னால தொழுக முடியல அப்படின்னு வந்து சொல்ற. ஏன்னா ஷைத்தானுக்கு பாங்கை கண்டால் பயம், தொழுகையை கண்டா பயம் இல்லை. பாங்குடைய சப்தம் கேட்டால் ஷைத்தான் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் ஷைத்தான் மீண்டும் உள்ள வந்துடுறான். ஏன்னா பாங்கு சொல்லும் போது வேணும்னா நீங்க அடுத்தடுத்து நீங்க அந்த நல்லா யோசிச்சு சிந்தனையோட பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல எந்த சிந்தனையும் நமக்கு வராது. அந்த பாங்க கவனமாக அந்த பாங்கினுடைய வார்த்தைகளை நம்ம கேட்போம். வெளியினுடைய சிந்தனை, அங்க போகணும் இங்க போகணும் அப்படி எந்த சிந்தனையுமே வராது. ஏன்னா அந்த இடத்துல ஷைத்தான் இல்ல, ஓடி போயிடலாம். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் காமத்து சொல்லி இமாம் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி நாம தக்பீர் கட்டிட்டா எப்ப தொழுகையை முடிப்பாரு, எப்ப வெளியில போகலாம், எங்க போகணும், அடுத்த வீட்டுல போய் என்ன சாப்பிடணும், இன்னைக்கு என்ன ஆபீஸ்ல வேலை இருக்கு, அப்படின்னு பல்வேறு வகையான சோதனைகள் தொழுகையில வரும். ஏன்னா அந்த தொழுகையில ஷைத்தான் நிக்கிறான். ஷைத்தான் எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த இடத்துல நமக்கு ஓர்மை என்பது இருக்காது. அப்போ ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில எனக்கு ஓர்மையே இல்லை, அதுக்கு நான் என்ன, அதனால ஓர்மையே இல்லாம எதையோ நான் நினைக்கிறேன், ஆனா அப்படித்தான் நான் 2 ரக்காய் தொழுகிறேன், அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு வந்து கேட்கிறார். அந்த சபையில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு நிதானம், ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே நிதானம் இல்லாம அவசரத்தோட, அதெல்லாம் கூடாது, அல்லாஹ்வினுடைய சிந்தனையோட தான் தொழுகணும். வெளியினுடைய சிந்தனையோட நாம தொழுதோம் அப்படின்னா அந்த தொழுகை கூடாது அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவசரமா கோபத்தோட சத்தம் போட்டு பேசுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலிட்ட சொன்னாங்க, உங்களால 2 ரக்காயத்து வெளி சிந்தனை இல்லாமல் மன ஊர்மையோட உங்களால தொழுக முடியுமா அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். தாராளமா என்னால தொழுக முடியும், வெளியில எந்த சிந்தனை இல்லாமல் வெளி சிந்தனை இல்லாமல் ஊர்மையோட என்னால 2 ரக்காயத்து தொழுக முடியும்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ், அப்படி நீங்க தொழுதால் யமன் நாட்டு அரசர் எனக்கு கொடுத்த அன்பளிப்பை உங்களுக்கு நான் அந்த அன்பளிப்பை தருகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, வஸூ பண்ணாங்க, வந்தாங்க. வஸூ பண்ணும்போது எந்த சிந்தனையும் இல்லை, 2 ரக்காயத்து தொழுகணும். வந்தாங்க, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினாங்க, 1 ரக்காயத்து தொழுதாங்க, எந்த சிந்தனையும் இல்லை. 2வது ரக்காயத்தும் தொழுதாங்க. தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்றாங்க சஹாபாக்கள். ஏன்னா தொழுகையில அவருக்கு அந்த சிந்தனை வந்துச்சா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. வெளியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் பொய் சொல்லவும் முடியாது, சஹாபாக்கள் நபிமார்கள் பொய் சொல்லவும் கூடாது, பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கவும் இல்லை. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உட்கார்ந்தாங்க. என்ன தொழுதுட்டீங்களா? அல்லாஹ்வின் தூதரே, வஸூ செஞ்சேன், நான் போய் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டனேன். முதல் ரக்காயத்தை எனக்கு எந்த சிந்தனையும் வரல, முதல் ரக்காயத்தை நான் பூர்த்தியாக்கினேன். 2வது ரக்காயத்துல தொழுகையை முடித்து ருக்குவுக்கு போய் ருக்குவுக்கு போகக்கூடிய நேரத்துல சுஜூதுல 2 ரக்காயத்தை ஓர்மையா தொழுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க எனக்கு யமன் நாட்டினுடைய அரசர் கொடுத்த கிஃப்ட கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்களே, அது என்ன கிஃப்டா இருக்கும் அப்படின்னு இந்த 2வது ரக்காயத்துல எனக்கு யோசனை வந்துச்சு. என்னால ஊர்மையாக தொழுக முடியல அப்படின்னு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தெரியும், ஏன்னா நீங்க அவசரப்படக்கூடாது. எந்த விஷயத்தையுமே நிதானமாக அவர் கேட்டு வந்தாருன்னா அவருக்கு நிதானமாக பதில் சொல்லணுமே ஒழிய எடுத்த எடுப்பிலேயே கூடாது அப்படின்னு சபையில நீங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம் இந்த நடைமுறையை உங்களுக்கு நான் செய்து காட்டினேன் என்று சொல்லிட்டு அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில நம்மை அறியாமல் நமக்கு ஏதாவது வெளி சிந்தனைகள் ஏற்பட்டால் தொழுகை முடித்ததற்கு பின்னால் 11 தடவை நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள், அல்லாஹ் வெளி சிந்தனையை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே நாம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய இபாதத்துள்ள, எவ்வளவு பெரிய ஆலிமாக, முஃப்தியாக, எவ்வளவு பெரிய ஷேኻக, அவர் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் தொழுகையில், ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ்கிட்ட நான் மக்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறேன்னு பாருன்னு அல்லாஹ்கிட்ட சபதம் விட்டுட்டு வந்திருக்கிறான். அதனால ஷைத்தான் எப்படியெல்லாம் இவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறோம். எனவே நாம அந்த சிந்தனைகளை எல்லாம் ஷைத்தானுக்கு நாம துணை போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காரியங்கள்லையுமே நிதானத்தை கடைபிடிக்க சொன்ன மார்க்கம் ஒரு 6 விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் அவசரமாக செய்யுங்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1, தொழுகையினுடைய நேரம் வந்தால் அந்த தொழுகையினுடைய நேரத்தை நீங்க பிற்படுத்தாமல் சீக்கிரமாக நீங்கள் தொழுகையை விரைவுபடுத்துங்கள். 2வது, ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ ஜோடி அமைந்தால் நீங்கள் தாமதப்படுத்தாம ரொம்ப நாள் எடுத்துக்கொள்ளாமல் விரைவாக நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள். 3வதாக, தஃபனுல் மையத், ஒரு ஜனாஸா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா ஃப்ரீசர்ல வச்சு அதுல வச்சு அவர் வரணும் இவர் வரணும் அப்படின்னு நீங்கள் நேரங்களை கடந்து அவரை நீங்கள் அடக்கம் செய்யாதீர்கள். ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா முடிந்தவரை நீங்கள் விரைவாக நீங்கள் அவரை அடக்கம் செய்யுங்கள். 4வதாக, விருந்தோம்பல், விருந்தாளி வந்தா அவரை நீங்கள் காக்க வைக்காமல் அவருக்கு செய்ய வேண்டிய விருந்தோம்பல், நீங்கள் விருந்து உபசரிப்பை செய்து நீங்கள் அவரை கண்ணியப்படுத்துங்கள். 5வதாக, யார்கிட்டயாவது நீங்க கடன் வாங்கி இருந்தீங்கன்னா கடன் அடைப்பதற்கான வழிமுறைகள் இருந்தால், அதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். ஏன்னா யார் கடன் வாங்குறாங்களோ அவர்கள் பகலுடைய நேரத்துல கேவலம் அடைவார்கள், இரவிலே நிம்மதியை இழப்பார்கள். அதனால கடன் வாங்கினா நீங்கள் விரைவாக அந்த கடனை அடைத்து விடுங்கள். 6வதாக, ஒரு பாவத்தை செய்தால் அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏதோ நம்ம அறியாம நம்ம பாவம் பண்ணிட்டோம், அதனால அப்புறமா நாம தௌபா செய்யலாம்னு அந்த தௌபாவை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள், அதை நீங்கள் விரைவாக செய்யுங்கள் என்று இந்த 6 விஷயங்கள்ல நாம எவ்வளவு அவசரமோ அவ்வளவு அவசரத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்ப 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். அந்த 3 விஷயங்களை நல்ல மனதுல சோதனையுடைய நேரத்துல பொறுமையாக இருப்பது, சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்துவது, நம்முடைய காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான
அவனுடைய இடத்துல அவனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه حتى يوفي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم حج بيتك المكرم زيارة نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நன்றி துவாவும் நம்ம சமநிலையில் இருக்கிற துவாவும்